friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா FunFood. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான பன்னீர் டிக்கா. ஸோ வெஜிடேரியன்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் டிக்கா செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ட் வெறும் பன்னீர், அப்புறம் வெங்காயம், கேப்சிகம் பார்த்தீங்கன்னா கலராகவும் எடுக்கலாம், ஒரே கலராகவும் எடுக்கலாம். என்கிட்ட இப்போ ஒரு கலர் தான் இருக்கு, அதனால அதை தான் யூஸ் பண்ண போறேன். வாங்க அது என்னென்ன சைஸ்ல நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பன்னீர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூபாக போட்டு வச்சுருப்பேன். ஸோ வந்து ஸ்டிக்கில் குத்தும் போது கரெக்டான லெவல் இருக்கணும். ஸோ எல்லாமே இது பார்த்தீங்கன்னா 200 கிராம் பன்னீர். ஸோ இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கேப்சிகம், வெங்காயம், ஸோ இது ரெண்டு தான் நமக்கு தேவை. பன்னீருக்கு எப்பவுமே நம்ம கட் பண்ணும்போது கேப்சிகமும் அதோட அளவோட கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை இப்படி பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டிக் வச்சு வேக வைக்கும் பொழுது ஸோ இது வந்து அப்பில் இருக்கும். ஸோ இது வந்து நடுவில் இருக்கும், வேகவே வேகாது. இது ரெண்டு மட்டும் வந்து பக்கம் தான் வேகும், நல்லா இருக்காது. ஸோ அதனால எப்பவுமே அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து குட்டியாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதோட கொஞ்சம் அதிகம் எக்ஸஸாக பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி தான் வெங்காயமும். ஸோ வெங்காயமும் அதே சைஸ்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஈவனா சைஸ் தெரியும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லெவலில் இருக்கும், நல்லாவே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படி வறுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா இடமே ரோஸ்ட் ஆகி சூப்பரான டேஸ்ட் வரும். ஸோ இப்படி தான் நம்ம கட் பண்ணிக்கோம். அதை மாதிரி நம்ம கேப்சிகமும் வெங்காயமும் இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. பொதுவாக பன்னீர் டிக்கா மசாலா கடைகளும் விற்குது. ஸோ அதெல்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ஹோம்மேடாக செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க மசாலாலாம் கலந்தாலே பன்னீர் டிக்கா மசாலா நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் இப்போ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் பன்னீர் டிக்கா மசாலா பண்ண போகிறேன். வாங்க இப்போ மசாலாவை நம்ம கலந்து வச்சிடலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுக்கிறேன். ஸோ இது வந்து கலர் கொடுக்கும், பட் அவ்வளவா காரம் கொடுக்காது. நார்மல் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா காரம் நல்லாவே கொடுக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கலாம். மிளகுத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிடலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி காரம், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இது கூட வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே இப்போ மிங்கிள் ஆகணும், நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கணும். ஸோ எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் நம்மளுக்கு ஊறணும். ஸோ நல்லா ஊறட்டும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைம் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதோட காரம், உப்பு எல்லாமே உள்ள மிங்கிள் ஆகிடும். இப்போ இந்த டிஷ்க்கு ஒரு அட்டகாசமான சைடி செஞ்சிடலாம். தந்தூரி மீன் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். டக்குன்னு வாங்க. 1 கப் கொத்தமல்லி, 1/2 கப் புதினா, 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு. தந்தூரி மீன் சட்னி ரெடி ஆயிருச்சு. வாங்க இப்போ பன்னீர் நல்லா ஊறிச்சு. பன்னீர் டிக்கா மசாலால இப்போ நம்ம கோட்டிங் பண்ணிடலாம். கரெக்டா இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஸ்டிக் இல்லைன்னா அப்படியே வறுத்து கூட எடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி ஸ்டிக்கு கடையில விற்கும், 14 ரூபா என்னமோ தான், 40 ரூபா நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம எப்படி அழகாக கோட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் பன்னீர், திருப்பி வெங்காயம், கேப்சிகம், இப்போ பன்னீர் டிக்காவை வறுத்தெடுத்துடலாம் வாங்க. பன்னீரை வந்து இந்த மாதிரி நம்ம தவாலையும் பண்ணலாம், பேன்லையும் பண்ணலாம், ஓவன்லையும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு தோசை தவால பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பட்டர் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நான் வந்து நார்மல் எண்ணெய் வந்து சும்மா லைட்டாக அப்படி தடவி விட்டுக்கிறேன். ஏன்னா நல்லா ஃப்ரை ஆகணும் இல்லையா, அதனால
பட்டர் தடவைனா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இது நல்லா இப்போ காயட்டும். பன்னீரை ஒன்றொன்னா இதில் வச்சிடலாம். இப்போ நீங்கள் போடும் பொழுதே ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே அப்படி பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த பன்னீர் டிக்கா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது பார்க்கவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தச்சா பபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.